கடவுள் முதன்மையானவர் என்றால் அவர் மனிதன் தவறு செய்யாதவாறு ஏன் படைக்கவில்லை? பாபம் இல்லாமல் அனைவரும் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. கடவுள் முதன்மையானவர், அது யார் அந்த கடவுள் முதன்மையானவர்? கேள்வி கேட்ட நீங்கள் தான் முதன்மையானவர். ஏன்னா கடவுள் என்றவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மனிதன் தவறு செய்யாமல் படைச்சிருக்கலாமே. படைப்பு யாருடைய வேலை? படைக்கும்போது இறைவன் நம்மளை சுத்த பொருளாக தான் படைத்தான். நம்மளுடைய ஆசைகளால் தவறுகளில் நம்ம ஈடுபட்டுட்டோம். அந்த தவறுகளை நம்மளால் திருத்திக்கின்னு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தவிப்பு தான் பல பேர்கிட்ட கேள்விகளை கேட்க வைக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கும் போது, அதை பெற்ற போது அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா வாழணும், ரொம்ப சிறப்பாக உலகத்தில் வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு திருடனாக ஒன்று இருக்குது, ஒன்று ரவுடியாக இருக்குது. அப்போது அதுக்கு காரணம் நீங்களா அல்லது பிள்ளைங்களா? இது புரிஞ்சுதுன்னா கடவுளை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா எந்த கடவுள் இறைவன் மனிதனை படைத்தானோ புனிதமானவனாக படைத்தான் இறைவன். ஆனால் மனிதனுடைய ஆசையில் தவறுகளை செய்து இவன் அழிவை தேடி போயின்னுக்கிறான்னு தவிர இதில் ஆத்திகனா நாத்திகனான்றது பேச்சே கிடையாது. அறிவாளியா, சிந்தனை உள்ளவனா, செயல் உள்ளவனா, நல்லவனா, அதை மட்டும் யோசித்தா தெரியும். இங்கே ஆத்திக நாத்திகன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆத்திகன்றவன மனுஷன்தான், நாத்திகன்றவன மனுஷன்தான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவன் வாழ்க்கை அமையுது. அப்போ நன்மை தீமைன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் எதை எடுக்கிறானோ நல்லதை எடுத்தால் நல்லவனாகிறான், கெட்டதை எடுத்தால் கெட்டவனாகிறான். இங்கே ஆத்திக நாத்திகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதிகமாக பேசுனா நாத்திகம், பேசாதவன் ஆத்திகன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேசும், எல்லாருக்கும் சிந்திக்க ஆற்றல் உண்டு. ஆனால் நம்ம செயல்கள் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இறைவு மேலே பழி போட்டுக்கினே போயின்னுக்கிறோமே தவிர நம்மளுடைய தவறை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திச்சோம்னா நம்ம தவறு எங்கே இறைவன் பண்ணானா நம்ம பண்ணமான்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ தவறுகள் உருவாகிற இடம் நம்ம. அந்த தவறுகள் ஏன் நம்மக்கிட்ட உருவாகுது? உலகத்தை பார்த்து ஆசையில் அலையும் போது தவறுகளை நம்ம செய்கிறோம். அது இறைவன் படைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ராதிகா குமாரி என்பவர் சன்னியாசி ஆவதற்கு சம்சாரியாக இருந்து ஆக முடியுமா, ஞானம் பெற முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். யாருமே பிறக்கும்போது சன்னியாசியாக பிறந்ததே இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது சம்சாரியாக தான் பிறக்கிறான். அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கையினுடைய வறுமை, இதையெல்லாம் சேர்த்து தான் ஒரு நாள் சன்னியாசியாக ஆகிறான். இந்த சன்னியாசம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே இருந்தே நீ சன்னியாசத்தை கடைபிடித்தால் உண்மையான ஆன்மீகவாதி. ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போய் நான் சன்னியாசி ஆக போகிறேன்னா அது குடும்பத்தை நடத்த பயந்துக்குன்னு போகிற சன்னியாசம். அதுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை, ஞானம் பெறவும் முடியாது. சந்நியாசம்ன்றது வீட்டுக்குள்ளவே இருந்து எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது சந்நியாசம். வீட்டை விட்டு வெளியே போய் நான் சந்நியாசம்னு எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுங்கிறது அது சந்நியாசமே கிடையாது. பிறப்பில் யாருமே சன்னியாசி கிடையாது, பிறப்பில் யாருமே ஞானி கிடையாது, பிறப்பில் யாருமே மகான் கிடையாது. எல்லாரும் பிறந்து வாழ்ந்து அனுபவத்தில் வந்தவங்கள் தான் மகான்கள், ஞானிகள், சன்னியாசிகள். அந்த சந்நியாசத்தை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்தே சந்நியாசம் பெறது பெருமைக்குரிய சந்நியாசம். அது SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி, ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனா உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தல் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான்.
அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவா வாழ்ந்துனுக்குது. அதனால இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளவுதான் வித்தியாசம். ஐயா, அதே தொடர்ச்சியான ஒரு கேள்வியை இலங்கையிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கின்றார். சொல்லுங்க. ஆத்ம வணக்கம் குருவே. ஆத்மா வணக்கங்க. கடந்த 2 வருடமாக தியானம் செய்து வருகின்றேன். சரி. எனது புருவ மத்தியில் ஒரு அழுத்தம், அரிப்பு ஏற்படுகின்றன. சரி. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தியானம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? அந்த குரு கிட்ட இப்படி தியானம் சொல்லி கொடுத்தீங்களே, இங்கே ஒரு அரிப்பு இருக்குது அப்படின்றத கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கும். இதை போகிறவங்க வரவங்க கிட்ட, கண்ணில் கண்டவங்க கிட்டலாம் இது மாதிரி தியானம் பண்ணுறேன், அரிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவே தவறு. உங்களுக்கு யார் எதையுமே சொல்லிக் கொடுக்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்க நான் தியானம் பண்ணுறேன். தியானம்ன்றது என்ன அப்படின்னா, தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு ஒப்படைக்கிறது தியானம். அது நம்மளால் முடியாத விஷயம். ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம் இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துக்கினே இருக்கும். அப்போ தியானம் அவ்வளோ சீக்கிரம் கை கூடுற விஷயம் இல்லை. இங்கே அரிக்குது அப்படின்னு சொல்கிறதே தியானம் இல்லாது. ஏன்னா தியானத்தில் எங்கே அரிக்குது? கை சில பேர் தியானம் பண்ணுறேன், எனக்கு கால் வலிக்குதுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க, கண்ணில் தண்ணி வருதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அவன் தியானம் பண்ணலைன்னு அர்த்தம். உடல் மேலே பற்றோடு சுற்றிங்கிறான், எங்கெங்கே வலிக்குது, எங்கெங்கே எது செய்யுதுன்னு நினைக்கிறான். இன்னும் சரியான தியானத்துக்கு அவன் போகல. ஆனால் இந்த மனமாகப்பட்ட காற்று அந்த புருவ மையத்தில் விழும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படும். இதுக்கு தான் சொன்னார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமன்னார். உன் மனசு எங்கே தாவுதோ அங்கே உன் உயிர் தாவுது. உன் உயிர் எங்கே தாவலையோ உன் மனசு எங்கே தாவலையோ உன் உயிரும் அங்கே தாவலை அப்படின்னார். அப்போது உன்னுடைய உயிராகப்பட்டது அந்த புருவ மையத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படுது. அந்த அரிப்பு சரியானது தான். ஆனால் அது மேலேயே உன் நினைவை வச்சுக்கின்னா அது தியானத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதாவது தியானம் கிடையாது. அது பேர் குணசேகர் சந்திரசேகர் என்பவர், எண்ணங்களை நீண்ட நேரம் யோசிக்கும் போது தலை வலிக்கின்றது. ஏன் எண்ணங்களின் பிறப்பிடம் மூளையா அல்லது மனதா அப்படி என்று கேட்டிருக்கீங்க. மனதுன்ற ஒரு பொருளே மூளையில தான் இருக்குது. இது தெரியாமல் மனம் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது இதயம், அது மனம் இல்லை. மனம்ன்றது மனத்தினுடைய செயல்பாடுகள்ன்றது மூளையில். இப்போ காலில் ஒரு முள் குத்துச்சு, இது மனசுக்கு தெரிஞ்சுதா மூளைக்கு தெரிஞ்சுதா? சிந்திச்சிங்கன்னா தெரியும். அப்போது காலில் ஒரு முள் குத்துனோன்னு அதனுடைய வலி காலுக்கு கூட தெரியாது, மூளைக்கு தான் தெரியும். அப்போ மனம்ன்றதே மூளையில் தான் இருக்குது. மூளையினுடைய என்ன, அதனால்தான் மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவுன்னா என்ன அர்த்தம்? மூளை செயல் இருந்தது தான் இவன் மனம் இல்லாமல் போயிடுச்சு. மனம் இல்லாத போனப்போ செயல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவன் இனிமேல் உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்போது இதை புரிஞ்சுக்கணும். மூளைன்றது மனம்ன்றத மூளையினுடைய ஒரு பகுதி, அதுதான் புருவ மையம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். மனம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சிந்திக்கிற, அங்கே தான் செயல்புரியுற, நன்மை அங்கே தான் செய்கிற, தீமை அங்கே தான் செய்கிற அப்படின்றது புரிஞ்சதுன்னா மூளையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு செல். அந்த செல் தான் மனம். ராம்குமார் என்பவர், பெண்கள் எப்படி பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது என்று கேட்டிருக்கின்றனர். பெண்கள் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது கடினம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு நான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு கணவங்கிட்ட சொல்ல முடியாது. கணவங்கிட்ட சொன்னால் கல்யாணம் ஏன் பண்ணன்ற கேள்வி வந்துடும். அதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பமே வந்துடும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அது எல்லா குடும்பமும் ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்களில் சில இந்த ஆண்கள் மேலே பற்று இல்லாமல் அந்த காம உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க பெண்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த காம உணர்வு இல்லை, கல்யாணம் தேவையில்லை, கணவன் எனக்கு தேவையில்லை, வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இறைவனே இருந்தால் போதும் அப்படின்னு பயணம் பண்ணால் கூட அந்த தாயின் தகப்பனும் அந்த பெண்ணை நினச்சி தவிப்புக்கு ஆளாயிடுவாங்க. நம்ம பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணலையே, நம்ம பெண்ணை இப்படி இருக்குதுன்ற தவிப்பு வந்துடும். அந்த தவிப்பு என்ன பண்ணிட்டோம், இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சிடும். அப்போது பெண்கள் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஈடுபடாமல் வாழ்க்கையினுடைய ஓடத்தில் ஓடியே பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கலாம். சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், என் மனைவி என் புருஷன்னுட்டு கண்டபடி தெரியாமல் ஒரு கண்ட்ரோலோட ஒரு வரமுறையோடு வாழ்ந்தீங்களா அதுவே பிரம்மச்சரியம்.
பிரம்மச்சரியம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேறாமல் இருக்கிறது பிரம்மச்சரியம். ஆனால் இந்த விந்து எப்படி வெளியேறாமல் இருக்கும் அப்படின்னா அது 15 நாளைக்கு ஒரு முறை அது தானாகவே வெளியேறத்தான் செய்யும். ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப வரைக்கும் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப போச்சுன்னா தானாக ஊற்றுற தண்ணி வெளியே போகும். அது மாதிரி இந்த விந்து பை ரொம்ப விந்து வெளியே வரும். 15 நாளைக்கு ஒரு முறை வந்துடும். ஆனால் அது தானாக வராது. அதனால் உனக்கு உடல் பாதிப்பு வராது. ஆனால் நீயே அதை வெளியேற்றும் போது தான் உடல் பாதிப்பு வரும். அந்த வெளியேற்றுறத அளவோடு வெளியேற்றினா ஆபத்தே கிடையாது. அளவு மீறி போகும்போது தான் மனித உடலுக்கு ஆபத்து வருது. சாமி, ஆத்மா வணக்கம். சாமி, எங்களுடைய பிள்ளைகளை சரிவர நடவடிக்கை சரியாக செய்யறதில்லை. இது மீடியா கொஞ்சம் தெளிவாக பேசுனா மற்றவங்க கேட்கும். என்ன பேசுகிறோன்னே தெரியாத போட்டால் தள்ளி விட்டுருவாங்க வீடியோவை. அதனால் நல்ல தெளிவாக பேசும். சாமி, என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மகன்களை எங்களுடைய பேச்சு சரிவர கேட்கறதில்ல. கேட்கறது இல்லையா? ஆமாம். யார் கேட்கறதில்ல? என்னுடைய சின்ன பையன், என் பெரிய பையன் வந்து உன் பிள்ளையாது? என் பிள்ளை தான். ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. இங்கே யார் பிள்ளைப்பா? நீ உங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா? நீ உங்கள் அம்மா செய்த வீடு தான் நீ. இது உள்ளே இருக்குது வேற ஆள். அது மாதிரி நீ செய்த வீட்டில் இன்னொருத்தன் கொடுத்தன பூந்துங்கிறான். உன் பேச்சு எப்படி கேட்பான்? அவனுக்கு பிடிச்சது தான் செய்வான். அதனால தான் சொன்னான் அன்பே சிவன் மனமே குருன்னு. அவன் மனம் என்ன சொல்லிட்டா அதான் கேட்பான். நீ சொல்கிறத கேட்டுங்கிறதுக்கு நீ சொர்க்கா விதை போட்டா சொர்க்கா காய்க்கும். எந்த சொர்க்கா விதை? நீட்டு சொர்க்கா போட்டுனா நீட்டு சொர்க்கா காய்க்கும். குண்டு சொர்க்கா போட்டால் குண்டு சொர்க்கா கேட்போம். ஆனால் இங்கே பிள்ளைங்க பெற்றாங்கன்னா அவங்கள மாறிக்குதா, அவங்க எண்ணெய் மாறிக்குதா, அவங்க செயல் மாறிக்குதா? பார்த்தியா? வேறு 4 வீடு கட்டி விட்டு வச்சுக்கிறேன்னா 4 வீட்டில் ஒரு வீட்டில் நீ கொடுத்தன. இப்போ 3 வீட்டில் 3 கொடுத்தனக்காரனப்பா. அந்த கொடுத்தனக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான். நீ வீட்டுக்காரன் சொல்கிறபடி வாழ மாட்டான். நீ வீட்டுக்காரன் மட்டும்தான். உள்ளக்கிற கொடுத்தனக்காரன் இஷ்டப்படி தான் வாழ்வான். அதனால என் பிள்ளைன்னு சொல்லாத. சொல்லு. சும்மா அபால சொல்கிறதெல்லாம் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க. எதுவும் என் பிள்ளை இல்லை. உன் பிள்ளையா இருந்தால் நீ சாவர அன்னைக்கு உன் பிள்ளையும் செத்து போகணும். இல்லை உன் பிள்ளையா இருந்தால் உன் பிள்ளை சாவர அன்னைக்கு நீ செத்து போகணும். நீ தனியாக வந்த அது தனியாக வந்தது தனியாக போகிறோம். யாருக்கு புள்ள? யார் அப்பா? வயசு பெருசாச்சு அப்பான்றோம். வளர்த்தா அதனால அப்பான்றான். உன்னை வளர்ந்து கல்யாணம் பண்ண ஐயோ போய் ஓரமாக போய் உட்காரியான்னுவான். ஜாகிரதையாக நடந்துக்கோ. சரி ஐயா, இப்போ சில யோகா பயிற்சி செய்கிறேன். எனக்கு சில தடமாற்றங்கள் வருது. அதுக்கு என்ன சில தடமாற்றங்கள்லாம் வருது. வயசாச்சுன்னா வரதான்பா செய்யும். எனக்கு வயசாகல, நிறைய இருக்கு. வயசாக மனுஷன் இருக்கிறான பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் மனசு இளமையாகவே இருக்கும். ஆனால் உடல் முதுமை பெறுமே. அந்த உடல் முதுமை பெறும்போது மன தள்ளாட்டம் வரும். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இனிமேல் நம்மளால் என்ன முடியும்? இப்போ நல்லா வயசு இருக்கும்போது ஒரு 25 கிலோ சிமிட்டி மூட்டையை தூக்கி இருப்பேன். இப்போ போய் அதை அசைக்க கூட முடியாது. ஆனால் சின்ன வயசுன்னு சொல்லின்னுக்கிறேன். இது மனசு வீரியமாக இருக்குது. சந்தோஷமான விஷயம் தான், நல்ல விஷயம். ஏன்னா அப்படி தான் இருக்கணும். ஐயோ எனக்கு வயசாச்சு என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்னால் முடியும், கடவுளுக்குறான் என்னை காப்பாற்றும். இந்த நம்பிக்கையோடு இருக்கு, எல்லா செயலும் நல்லதே நடக்கும். அதை தான் நம்பிக்கிறேன். அவ்வளோதான். ஆத்மாவணக்கம். எனக்கு கல் குத்துது முள்ளு குத்துது. சரி, கல் குத்துது முள்ளு குத்துது அந்த ரோட்டில் போனால் நம்ம போகாமல் இருக்கலான்னு இருக்கு நினைச்சோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்த சேர மாட்டோம். அதனால் கல்லாக இருந்தாலும் முள்ளாக இருந்தாலும் அதை கடந்து போகணும். அது மாதிரி வாழ்க்கைன்ற ரோட்டில் பயணம் பண்ணின்னுக்கிறோம். இன்பமும் வரும் துன்பமும் வரும். எல்லாம் சில நாள் தான். இன்பத்துக்கும் நிரந்தரமான நாள் கிடையாது, துன்பத்துக்கும் நிரந்தரமான நாள் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். ஆனால் அமைதியை மட்டும் என்னைக்கும் நிற்கிறது. அமைதியை தேடி வாழுங்க, அது ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். போலாமா? தப்பே கிடையாது, எதுவுமே தப்பு கிடையாது. இப்போ இங்கே உபதேசம் கொடுக்குறாங்கல்ல சீனாலாம், கந்த சஷ்டி இங்கே திருக்கல்யாணம் இது நடக்குது. அவங்க அம்மா இறந்துட்டு பால் ஊற்றிட்டு வராங்க. அப்போ இங்கே ஐயருங்க ஒரு 4-5 ஐயருங்க இருந்தாங்க, அவங்க பூஜை பண்ணுறவங்க. அவங்க சொன்னாங்க அது மாதிரி அவங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வராங்கங்க, தீட்டுங்க அவங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவங்க தீட்டுன்னா நான் கூட தீட்டு தான்ப்பா. அவங்க தீட்டுன்னா நானும் தீட்டு தானே. எங்கள் அம்மாவுக்கு தீட்டு போய் இந்த நேருக்கு போகுது இல்லையா, நானே முழு தீட்டு தானே, 10 மாதம் தீட்டு தானே.
அப்போ நான் கூட தான் தீட்டு. ஏன் நான் தீட்டு? நீ மந்திரம் சொல்லிங்கிற நீயே தீட்டு தான் அப்படின்னு. தீட்டுன்ற பொருள் ஆகாத பொருள், சுத்த பொருள் நேற்று மண்ணில் போச்சாச்சு. இன்னைக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதில் அந்த வெப்பு நீர், உடல்லேருந்து வர வெப்பு நீர் ஒருத்தரோட ஒருத்தர் தொட்டால் அதில் கிருமிகள் இருக்கும், அதனால் குளிக்கணும், சுத்தமாக இருக்கணும், அது தீட்டு. ஆனால் மறுநாள் என்ன இருக்குது? நமக்கு ஒன்றுமே கிடையாது. சில பேர் கடவுளை தொட்டுட்டாரு, தீட்டு. கடவுளை போய் தொட முடியுமா? தீட்டு படுமா கடவுளுக்கு? இதெல்லாம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள். அது மாதிரிலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் வந்துட்ட பிறகு எது எதுலாம் உண்மைன்றதை யோசிக்கணுமே தவிர மற்றவங்க சொல்கிற கற்பனையில் நீங்கள் போய் சிக்கிக்க கூடாது. தெரியாதவங்க போயும் போட்டோம். இங்கே எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதனால் நீங்கள் அந்த மாதிரி முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. கூப்பிட்டாங்களா நல்லபடியாக போய் நல்லபடியாக முடிச்சுட்டு வரேங்க ஐயா. நெய்வேலியிலேருந்து வரேங்க ஐயா. சரி, ஆத்மா வணக்கம். நம்ம சாமி நம்மகிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த கோயிலெல்லாம் மாரியம்மன் கோயில் அங்கெல்லாம் சாமி ஆடுறாங்க, இந்த காவடின்னு சொல்லி எடுத்து மேலே ஊக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு ஆடுறாங்க, தொங்க விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி அவங்களால முடியுது அப்படின்னு கேட்குறேன். எத்தனையோ வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஒரு ஊருக்கு போனேன், திருச்சிக்கு. 2 கால் இல்லை. 2 கால்னா கால் இருக்குது, நடக்க முடியாது, தள்ளாடும், அப்படியே கால் ஊழ்ந்து போயிடும். ஒரு பொண்ணு, மீதி பேர்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோம். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தோடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் உச்சி பிள்ளையார் கோயில் பார்த்துருப்போம், இவர் சும்மா இல்லாத இந்த பொண்ணை இட்டுன்னு வந்துட்டார், இந்த பொண்ணால் ஏறவும் முடியாது, நடக்கவும் முடியாது, இதனால் நாங்கள்லாம் பார்க்கறதுக்கு கெட்டு போயிட்டோம் அப்படின்னு. நான் சொன்னேன், அந்த பொண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போய் பாருங்கப்பான்னு. அந்த பொண்ணுக்கு அசிங்கமாகி போச்சு, வயசு பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, மாமா நான் உன் ஷோல்டரை பிடிச்சிக்கிறேன், நான் ஏறிடுறேன் அப்படின்னு. ஏறுமா அப்படின்னு. என் ஷோல்டரை பிடிச்சிக்கின்னு உச்சி பிள்ளையார் கோயில் மேலே போய் உட்காந்துக்கிச்சு. நல்லாகிறவன் ஏறி வர கஷ்டப்படுறான், மேலே மாரடிக்கிற மாதிரி தண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனசு. மனதிடப்பட்டு போச்சுன்னா, இப்போ நெருப்பு மறிக்கிறான், ஒரு பீடி நெருப்பு பட்டால் சுடுது, ஆனால் அவன் நெருப்பில் இறங்கி போகிறான். காரணம் உணர்ச்சி குணங்கள் மாறி போகுது. கடவுள் அது இருக்குது, அதை பார்த்துக்கோ அப்படின்ற நம்பிக்கையில் இவன் உடலை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால வலி தெரியல. நமக்கு ஒரு சின்ன முள்ளு குத்தினா கத்துறோம், அதை வலிச்சும் போட்டான், அவன் பிரார்த்தனை வலிக்கிறான், நமக்கு என்னமையா அதை போய் சொல்லணும். இல்லை அதான் அந்த மாதிரி ரோட்டில் பார்க்குறான், பார்க்கும்போது அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா மதத்துலையும் அது ஒரு மதத்தில் இல்லை. முஸ்லீமில் மோரம் பண்டிகைன்னு ஒன்று வரும், அதில் முள் வச்சு இதில் டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு உடம்பெல்லாம் ரத்தமாக்கிக்குவான். அது எது கடவுளை பண்ண சொன்னார்? இது எதுவுமே கடவுள் பண்ண சொன்னதில்லை. நம்ம சும்மா இருக்கும், அது மாதிரி ஒன்றுமே பண்ண முடியலையே. அதுதான் மனசு மாறி போகுது இல்லை. இப்போ சாதாரணமாக நாளுக்கு கறி மீன் போய் ஒரு 2 கிலோ காட்டுக்கறி எடுத்துன்னு வந்து 2 கிலோ கோழிக்கறி எடுத்துன்னு வந்து போட்டு நீ இந்த உண்டு பிள்ளைங்களுக்கும் போடுற. கிருத்திகை வந்துச்சுன்னா போய் எடுப்பியா? அதுவும் நாள் தானே, எடுத்து துண்ண வேண்டியது தானே. முடியலையே, மனசு வரலையே. நீங்கள் சொல்கிற பதில் அதை மாதிரி மனசு தான் எல்லாத்துக்கும் பேஸ். மனசு எதை விரும்புதோ அதை செய்ய போகுது, மனசு எதை விரும்பலையோ அதை விட்டுட போகுது. அதனால் விரும்புகிறவன் செய்யட்டும், அவன் செய்தும் போகிறான். நீ செய்யாமல் உன்னை நீ பார், உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடு. அதை விட்டுட்டு ஊரை யோசனை பண்ணினா உன்னை மறந்துடுவே. நீ உன்னை யோசனை பண்ணினா ஊரை மறந்துடுவேன். ஊரை மறந்துட்டு உன்னை யோசனை பண்ணால் உனக்கு புண்ணியம் உண்டு. உன்னை மறந்துட்டு ஊரை யோசனை பண்ணும்போது உனக்கு பாவம் தான் உண்டு. எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. அந்த நெருப்பு மிதிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. எதனா பண்ணட்டம்பா, அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணுறான். இப்போ ஒருத்தன் கவிச்சே சாப்பிட மாட்டேன்றான், இவனுக்கு பிடிச்சதை சாப்பிட மாட்டேன்றான். என்னுடைய கேள்வி, உலகத்தை திருத்திட முடியுமா உன்னால? போய் நெருப்பு மறிக்கிற இடத்துல ஒரு கொம்பேத்தன் போய் வச்சு யாருன்னா நெருப்பு மறிச்சு அடி பண்ணான்னு சொல்லு, உன்னை ஆச்சு நெருப்பில் போட்டுருவாங்க. வீணு வேலைக்கெல்லாம் ஏன் போறீங்க? அதான் அந்த மாதிரி முடியுது. அப்புறம் நம்ம அவன் செய்யட்டம்மா, நீ செய்யாத இரு, உன்னை நீ திருத்திக்கோன்ற. ஒவ்வொரு மனிதனும் தன்னை திருத்திக்கிறான்னா உலகம் நல்லா இருக்கும். இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்து, இன்னொருத்தனை பார்த்து இன்னொருத்தன் செய்யும் போது தான் தீமை விளையுது. அதனால நீ உன்னை மாத்திக்க. நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தை செய்யாத. நெருப்பு மறிப்பான், இவனுக்கு ஆவாத எவனா இருப்பான், கொஞ்சம் சக்கரை தூவி விட்டான்னா போதும் அந்த நெருப்புல. இவன் தெரியாத இறங்குவான், காலெல்லாம் ஒட்டின்னு கொப்பளம் கழிச்சு விட்டோம். அப்போ அம்பாள் கிட்ட குறையணுவான் இவன் பண்ண சேஷ்டிக்கு. இதையெல்லாம் தேவையற்ற வேலைகள். அதனால அவன் செய்கிறான், விரும்புகிறான், மனசு அதை விரும்புது, செய்கிறான்.
ஒருத்தன் ஒரு பொண்டாட்டியை கட்டி வச்சுக்கணும் ஒழுக்கமாக வாழறான், ஒருத்தன் ஊருக்கு ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கணும் ஒழுக்கம் இல்லாத வாழறான். இதை ஏன் போய் திருத்திட முடியுமா நம்ம? அது திருத்த முடியாது. அதனால நம்மளே திருத்திக்கின்னு போயிடலாம். அது மாதிரி நடக்கிறாங்களே, எப்படி அந்த நடக்கட்டும்ன்ற அவன் நடந்து போட்டுமே. ஒருத்தன் சாவறான், ஏன் சேர்த்தான்னு கேள்வி கேட்க முடியுமா போய்? சாதாரணமாக நடக்கிறதுக்கும். அதனால நீ உன்னை மாத்திக்கோ, நீ போய் அந்த மாதிரி முட்டாள்தனத்தில் இறங்காத. இன்னொருத்தன் செய்யறதை பத்தி நீ சொல்லிப்பாரு, எடுத்தா எடுக்கட்டும், எடுக்கலாம் போட்டோம். அதான் அதனால தான் வருதா அப்படின்னு, அது ஒரு சக்தி இருக்கிறதுனால தானே அந்த மாதிரி வருதுன்னு. சக்தி எல்லாருக்கிட்டும் இருக்குது. தூக்கு போட்டுக்கு போறேன்னா எல்லாத்த விட சக்தி ஜாஸ்தி, ட்ரெயின்ல மாட்டிக்கு போறேன்னா எல்லாத்த விட சக்தி ஜாஸ்தி. இவனாவது உயிரோடு இருப்பான், காலு கை வெந்து போய் அவன் செத்து போறேன்னு போறான், அவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் பாரு. ஆனா சாவுறான போய். அதனால ஊரை யோசித்தோம்னா நமக்கு விடிவே கிடைக்காது. உன்னை யோசனை பண்ணும். அன்பே சிவம், மனமே குரு. ஆத்மா வணக்கம் அனைவருக்கும். ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, ஒரு கேள்வி சாமி. ஒரு குழந்தை பிறகுது சாமி. ஏம்பா? ஒரு குழந்தை பிறகுது. ஆமா, குழந்தைன்னா பிறக்கதான் செய்யும். அந்த குழந்தைக்கு பிறக்காது, அது வயதுல இருந்து அம்மா செத்து போட்டுவாள். இல்லை சாமி, அந்த குழந்தைக்கு அது நம்ம யாருன்னு அறியாத வெறிலையும் அந்த நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம பிறந்து இதெல்லாம் அனுபவிக்க போகிறோம், இந்த காட்சியெல்லாம் நம்ம நடக்க போகுதுன்றது அந்த குழந்தைக்கு காட்சியாக வரும்னு சொல்கிறாங்க சாமி. காட்சியாக வரும்போது அந்த குழந்தை நல்லதெல்லாம் நடக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கினே இருக்குன்னு சொல்கிறாங்க. கெட்டதாக நடக்கும்போது அந்த குழந்தை திடீர்னு அழுவுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சாமி? அது எத்தனை போய் என்ன குளத்தில் விட்டுடணும். அது மாதிரி குழந்தைய வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் வச்சுங்கிறவங்களுக்கு டேஞ்சரு. இல்லை சாமி, அந்த காட்சிகள் அந்த குழந்தைக்கு காட்சி கிடைச்சது கிடைக்கல யார் சொன்னது? யார் சொன்னது? இல்ல சாமி, நான் யார் சொன்னது? குழந்தை அது பேசாது, சின்ன குழந்தை. அது காட்சி வந்தது வரலன்னு யார் சொன்னது? சொல்றாங்க சாமி. எப்படி சொல்றாங்க? புழுவுறாங்கன்னு அர்த்தம். மூடனுங்களா அவனுங்க. வள்ளலாறு குழந்தைய தூக்கும் போது சிதம்பரத்தில் வச்சு அதையே நான் நம்ப மாட்டேன். அவரு நடராஜரை பார்த்து சிரிச்சாரா, குழந்தை இவர் வள்ளலார் ஆக போறாரு, அது குழந்தையா இருக்கும்போது சிரிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? குழந்தைக்கு காட்சி வருது, இவருக்கு கதை சொல்லி இருக்குதாம்மா, துட்டு வர்றது சொல்லலையா? அதுதான் சாமி, நம்ம அனுபவிக்க போற துன்பங்கள்லாம் ஒரு அனுபவம் போறது எவனுக்கும் தெரியாது, அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதுக்கு நினைவுகள் அது நம்ம யாருன்னு அறியும் போது தான் அது தெரியும். அறிய முடிஞ்சாதானே தெரியாதுன்னு சொல்றாங்க சாமி. அறியறதுக்கு முன்னே நம்ம யாருன்னு அறியறதுக்கு முன்னே அதனுடைய காட்சிகள் அது கண்ணுக்கு தெரியும் சொல்றாங்க. தெரியும். சொல்லு, என்ன வயசு? அது வீட்டுல கட்டில வச்சிருக்க போறீங்க, ரொம்ப ஆபத்தான குழந்தை அது. எப்படி இது பாரு கதை, கற்பனை பாரு. மனுஷனுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லாத போய் நிக்குது. உலகம் எப்ப அழிய போகுது கேட்கத்தானே. ஏன்பா சரிங்க கொடுமையாகிறீங்க சாமி? நான் விழுப்புரம் வாய் வரல பேசல பிறந்த குழந்தை, அதுக்கு நடக்க போதெல்லாம் தெரியும் சொல்லுது. யாருக்கிட்ட சொல்லுதுன்னு தெரியல. அது இல்ல சாமி, சொல்லல சாமி. அது அழுவுறதும் சிரிக்கிறதும் அதோட காட்சி நினைச்சுதான் சிரிக்கும். அழுவத்தையும் சிரிக்கிறதையும் வச்சு நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க சொல்றாங்க சாமி. ஆமா, அழுவும் போது அது பசியத்தான் அழுவுது, பசியில்னா சிரிக்குது. இவங்க சிரிக்கிறத பார்த்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லிங்குது, அழுவத்தை பார்த்த உடனே கெட்டதெல்லாம் நடக்க போது இவங்களா ஒரு முடிவு கதை எழுதிங்கிறாங்க. அப்படி அதான் கதை எழுதினுங்கிறீங்க. எழுதுங்க, நல்லா எழுதுங்க. இந்த மாதிரி கதைங்க தான் நிறைய வந்துடுச்சு ஊர்ல. அதனாலதான் முட்டாள ஆயிட்டுக்கிறான் மனுஷன். நிஜத்தை தேடுங்க, நிஜத்தை தேடுங்கன்னா கற்பனையிலேயே வாழ விரும்புறீங்க. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சரிங்க சாமி, நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துருக்கேன் சாமி. என் பேர் வெங்கடேசன் சாமி. ஐயாவுடைய யூடியூப் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட போய் பாரு, உங்க வீட்டம்மாவை செக் பண்ண போய் முதல்ல. ஏன் சாமி? இல்ல உங்க வீட்டம்மா சொன்னாங்கன்றியே. எங்க வீட்டம்மா சொல்ல சாமி, சொன்னது தான் நான் சொல்றேன் சாமி. அவங்களை இட்டும் போய் ஹாஸ்பிட்டல் இட்டும் போய் பார்க்க சொல்லு. ஏன்னா பிரெயின் பாதிச்சிருந்தா அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த குடிக்காரங்க தான் தெரியுமா, ரொம்ப குடிச்சு மூளையில் இருக்கிற நரம்புங்க வீக் ஆயிடும். வீக் ஆகி போச்சுன்னா அவனுக்கு ஒரு தெளிவு இருக்காது. அவன் உட்காந்துப்பா யாரோ வெட்டுற மாதிரி இருக்கும் அவனை. ஆனா யாரும் இருக்க மாட்டாங்க, யாரோ குத்துற மாதிரி இருக்கும். கத்துவான். ஒரு குவார்டர் வாங்கி குத்தினா குடிச்சு திரும்பி அது நரம்பெல்லாம் ரப்பாகி போச்சுன்னா நல்லா இருப்பான். அது மாதிரி இவங்களுக்கு ஏதோ பாதிச்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்லு.
சரிங்க சாமி. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சாமி? ஆ? விழுப்புரம் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. எனக்கு மட்டும் வந்து உங்கள் ஐயாவை பார்த்துட்டு ஐயாவுக்கு வந்து ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு வந்து 29ஆம் தேதி பிறந்த நாள் வருது. ஆ? ஏப்ரல் இது ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்த நாள். அதை சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா படுறேன். ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வருது ஐயா. சரி, அந்த நாளைக்கு நம்ம வந்து ஒரு 50 பேருக்கு அன்னதானம் போடலான்ற நீ என்ன 50 பேருக்கு அன்னதானம் பண்றது பாரு. வீட்டு வேலை செய்து பெங்களூர்ல இருக்குது 110 பேருக்கு ஏப்ரல் மாசம் பண்ணல, மாசம் 29ஆம் தேதி பண்ணுது. சரிங்க சாமி, என்னால முடியும். உன்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும், முடியாதெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது. சரிங்க சாமி. மாசம் 500 பேருக்கு அன்னதானம் பண்றாங்க. அந்த எந்த அரசியல் கட்சி தலைவருக்கோ எந்த ஆன்மீகவாதிக்கு இது வரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயத்த பண்ணிக்கிறாங்க. அதனால நீ விருப்பப்பட்டா சொல்லி, இதெல்லாம் மைக்ல சொல்லி விளம்பரப்படுத்துற விஷயம் இல்ல. இல்ல சாமி, மனசுல எதுக்கு இதெல்லாம்? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு விஷயத்தை விரும்புற செய்யணும்னு நினைச்சீன்னா அதை உன் தனிப்பட்ட விருப்பத்துல நீ செய்யணுமே தவிர அதை நீ என்கிட்ட மைக்கில் சொல்லி, நான் மைக்கில் சொல்லி பாக்குறவன் வீடியோ பாக்குறவன் ஓ இவங்க விளம்பரப்படுத்திங்கிறாங்கன்னு அவன் சொல்லி இவ்வளவு அசிங்கமாகும். எனக்கு மட்டும் அது வந்து அந்த எண்ணங்கள்லாம் அந்த மாதிரி வந்தது சாமி. இவ்வளவு எனக்கு மட்டும் அதே வந்து போடு, ஒரு 5000 பேருக்கு போட மாசம் சந்தோஷமா இருக்கும். சரிங்க சாமி. போ. சரி, ஆத்மா சாமி.